குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருச்சி மேல சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிஹரன் ஏலியன் எமோ ஸ்டுடியோ என்கிற பெயரில் பச்சை குத்தும் பார்லர் வைத்துள்ளார். வினோதமாக உடலை மாற்றுவது, பச்சை குத்தி கொள்வது இவரது ஸ்டைல். மும்பைக்கு சென்று நாக்கை இரண்டாக பிளந்து ஆபரேஷன் செய்துள்ளார். நாக்கிலும் பச்சை குத்தி உள்ளார். நாக்கை நீட்டினால் பாம்பு போல இரண்டாக பிளக்கிறது. இதனை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வந்துள்ளார். இவரது நண்பர் ஜெயராமனுக்கும் இதே போல ஆபரேஷன் செய்து நாக்கில் பச்சை குத்தி உள்ளார். இப்படி செய்வது சட்டப்படி குற்றமாகும். இது குறித்து திருச்சி கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஹரிஹரன், ஜெயராமனை கைது செய்தனர். விசாரணையில் ஹரிஹரன் கூறிய தகவல் திடுக்கிட வைத்துள்ளது. மும்பைக்கு சென்று நாக்கை இரண்டாக பிளந்து ஆபரேஷன் செய்ய 7 லட்சம் செலவு செய்துள்ளார். கண்களின் நிறத்தையும் மாற்றியுள்ளார். கருவிழிக்கு வெளியே நவீன முறையில் நீல நிறத்தில் பச்சை குத்தி கண் முழுவதும் நீல நிறமாக மாறியுள்ளது. ஹரிஹரன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை லட்சக்கணக்கானவர்கள் பின்தொடர்கின்றனர். இவரது விபரீத முயற்சியை சிறுவர்கள் பார்த்து அதனை முயற்சி செய்யக்கூடும் என்கிற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இனி இதுபோன்ற முயற்சிகள் தொடரக்கூடாது என ஹரிஹரன் ஸ்டுடியோவுக்கு சீல் வைக்க வருவாய்த்துறைக்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். இதுபோன்ற மோசடியில் இளைஞர்கள் விழ வேண்டாம். இதில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி கலெக்டர் பிரதீப் குமார் கூறினார். நேற்று இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி இந்த டேட்டூ சம்மந்தமாலாம் நிறைய போகுது. அந்த மாதிரி இல்லீகலாக நிறைய நடக்குது சார். அது என்ன எச்சரிக்கை கொடுக்குறீங்க சார்? கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அது நாக்கை ரெண்டாக கட் பண்ணி அவங்க அந்த மாதிரி பண்ணுறது மெடிக்கலி இட் இஸ் நாட் கரெக்ட். டாக்டர்ஸ் டீமும் அங்கே போயிருக்காங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியில் புதிதாக இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வீடியோ போடுறது பழக்கம் அதிகமாக இருக்குது. இது முழுக்க முழுக்க உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இளைஞர்கள் யாரும் இந்த ட்ராப்பில் போய் விழ வேண்டாம். அதில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்.